Hi friends, welcome to Tech Tamil after long time. ஓகே, இந்த டாபிக் இப்போ ரீசெண்டாக போய்கொண்டிருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் பேக்ரவுண்ட் டிஸ்டர்பாக இருக்கும், சாரி. நிறைய பர்சனல் விஷயால் தான் நான் வீடியோக்கள் இப்போ கொஞ்சம் நான் போடுறதில்லை. ஆனால் நிறைய கண்டென்ட் இருக்குது, க்ரியேட் ஆகிக்கொண்டிருக்கிறேன். உங்களை சப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ வந்துட்டுருக்கும். இப்போ இந்த ஃப்ரெண்ட் ரோல் கேட்டவர் இப்போ அந்த வீடியோ நிறைய போதும். அந்த டைப்பு பேங்க் இந்த செக்யூரிட்டி, அந்த கவர்மெண்ட்ஸ் பேங்க் இருக்குது, மேலே ப்ரைவேட் பேங்க் இருக்குது, செக்யூரிட்டி என்ன மாதிரி அப்படி நம்பி நாங்கள் காசு போடுறதுன்ற ஒரு இஷ்யூ ஒன்று போய்கொண்டிருக்கு. நீங்கள் நிறைய யூடியூப் ஸ்டூடியோலாம் பார்த்துருப்பீங்க. நாங்களும் விளக்கமாக உங்களை குழப்பே இல்லை, சிம்பிளாக சொல்கிறோம். சென்ட்ரல் பேங்கில் எந்த நிறுவனமாக இருந்தாலும் பதியாக இங்கே ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டியே செய்யலாம். ஸ்ரீலங்காவில் எல்லா இடத்துலையும் சட்டங்கள் இருக்குது, சட்டங்கள். ஓகே, அதன்படி அரசு வங்கி, ப்ரைவேட் பேங்க் எல்லாமே அங்கே ஒரு பாண்ட் ஒன்று சைன் பண்ணி அங்கே ஒரு ஒப்பந்த அக்ரிமெண்ட் ஒன்று போய்ட்டு அந்த பேங்க் ஒன்று ஓப்பன் பண்ணி ரன் பண்ணலாம். என்ன நடக்கும்னா, இந்த நாங்கள் எங்களை பணத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி, இல்லை பணத்தை நாங்கள் வட்டி வர்றதுக்காண்டி நாங்கள் எங்களை பாதுகாப்பாக கருதி நாங்கள் பேங்கில் சேவ் பண்ணுறோம். அது வீட்டை வச்சு அது பிளாக் மணியாக போயிடும். அப்போ மணி இப்போ சர்க்குலேட்டாக இருக்கணும். அது இப்போ நாங்கள் நாட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அதே நேரம் சேவிங் அக்கௌண்ட், ஃபிக்ஸ் அக்கௌண்ட்டு, நிறைய அக்கௌண்ட்டில் நாங்கள் பேங்கில் ஓப்பன் பண்ணுறோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இது என்ன விஷயம்னு சொன்னால், நீங்கள் எவ்வளோ காசும் பேங்கில் போட்டாலும் செக்யூரிட்டி என்ன மாதிரின்னு பார்ப்போம். இப்போ ப்ரைவேட்டாக இருந்தாலும் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் நார்மலாக சின்ன ஒரு விஷயந்தான் 11 lakhs. அந்த நிறுவனம் செயலிழந்தாலோ திவாலானி போனாலோ உங்களுக்கு சென்ட்ரல் பேங்க் 11 lakhs தான் உங்களுக்கு திருப்பி நீங்கள் எடுக்கலாம் தரும். சென்ட்ரல் பேங்க் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் வட்டியோடு சேர்த்து நீங்கள் எவ்வளோ வைப்பு செய்தாலும் உங்களுக்கு வட்டியோடு சேர்ந்து 11 lakhs 15 லட்சம் தான் உங்களுக்கு சென்ட்ரல் பேங்க் அது கேஸை போட்டோ இதை விடாவோ உங்களுக்கு அது கிடைக்கும். ஓகே, இப்போ நம்பிக்கை அடிப்படையில் நாங்கள் பேங்கில் ப்ரைவேட்டில் இங்கே வைக்கிறது மேக்ஸிமம் எந்த ஒரு நிறுவனம் லாஸ் ஆகாது. இப்போ அண்மையில் நேஷனல் லங்கா விலை இஷ்யூ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போல் இப்போ ப்ரைவேட் பேங்கில் இதாக இருந்தால் நீங்கள் அடிக்கடி ஒப்சர்வ் பண்ணணும். அப்படி தான் நீங்கள் பார்க்கணும், வேறு வழி இல்லை. அப்போ இதில் செக்யூரிட்டி 100% செக்யூரிட்டி என்ற ஒரு பேங்க் இருக்குது, NSB பேங்க், தேசிய சேமிப்பு வங்கி. அதில் மட்டும்தான் 100% செக்யூரிட்டி. நீங்கள் போட்ட பணம் எவ்வளோ வைப்பு செய்தீங்களோ அவ்வளோ காசையும் நீங்கள் திருப்ப விட்ரோ பண்ணலாம். ஓகே, அதெல்லாம் அங்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறைவு, சலுகைகளும் குறைவாக இருக்கும். உங்களுக்கு ஹை செக்யூரிட்டியாக இருக்கும். ஓகே, அப்போ ஹை செக்யூரிட்டி இருந்தால் உங்களுக்கு அங்கே சலுகை குறைவாக இருக்கும். மற்ற பேங்கில் மேக்ஸிமம் 11 lakhs தான். அப்போ நீங்கள் காசை நிறைய பணம் காசு இருந்தால் அங்கே 11 lakh பிரித்து போடலாம். எக்ஸாம்பிளுக்கு வேறு பேங்கில் நீங்கள் செப்பரேட் பண்ணி போடலாம். அது ஒரு நல்ல ஐடியா. அந்த உங்களுக்கு அந்த 11 lakhsக்கு மேலே போகாதானே, அப்படி ஒரு ஐடியா அப்படி செய்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட மணி சேஃப்டியாக இருக்கும். ஓகே, இதுதான் இந்த பேசிக்கான விஷயம். இதுக்கு நிறைய விஷயங்கள் காமர்ஸ் வேர்ட்ஸை போட்டு அல்ல ஃபினான்ஸ் வேர்ட்டை போட்டு நான் குழப்ப விரும்பலை. உங்களை தேவையான விஷயங்கள் நீங்கள் இப்போ கூகுள் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏஐ இருக்கால போட்டு பார்க்கலாம், எல்லாமே அறியலாம். இப்போ ஈஸியாக டெக்னாலஜி வளர்ந்துட்டு இப்போ யாரும் அறியாமல் மாற்றிடலாம். அது மெடிசனாக இருந்தாலும் சரி, டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, பேங்கிங் விஷயம் இருந்தாலும், ஏதாவது நீங்கள் கொஞ்சம் ஃபோனில் வேறு விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் நினைக்கிற டைமில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் வரும். நிறைய பேர் இந்த வீடியோ போடணும், யூடியூப்பில் வீடியோ வருது, யோசனையில் நிறைய வருது. கொஞ்சம் விளக்கமாக போடினோம், சிலது கொஞ்சம் ஃபினான்ஷியல் விஷயங்களை தெளிவுபடுத்தினோம். இப்போ ஃப்ரெண்ட் கேட்டோடைய தான் எனக்கு சேனல் ஒன்றுக்கு தான் போட்டது. டெக்னாலஜி அப்டேட்டில் நான் இந்த சேனலில் அப்லோட் பண்ணிவிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உடச்சே பாருங்கள் வீடியோக்கள். அந்த ஆன்லைன் மணி மேக்கிங் சொன்னால் நீங்கள் டவுட்ஸ் கேட்குறீங்க நிறைய பேர். சொன்னால் பழைய வீடியோக்கெல்லாம் இருக்குது, நீங்கள் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இவேயில் எப்படி ஏர்ன் பண்ணுறது, ஃபைவர் அக்கௌண்ட்கள், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், நிறைய விஷயங்கள்லாம் பழைய வீடியோகள் இருக்குது. பேனியர் அக்கௌண்ட், பேபல் அக்கௌண்ட் எல்லாமே திரும்ப நான் போட இல்லை. இப்போ நிறைய புதுப்படிகள் வருது. நீங்கள் மேலதிக விளக்கம்னா சிலோவாக சிம்பிள் லாங்குவேஜில் உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு டவுட் இருந்தால் கமெண்டில் போடுங்க. நான் வெல் பிளான் பண்ணி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் நிறைய நியூ விஷயங்கள், மணி மேக்கிங், மற்றது டெக்னாலஜி சம்மந்த விஷயங்கள், இப்படி ஃபினான்ஸ் சம்மந்த விஷயங்கள், காமன் விஷயங்கள்லாம் ஃபியூச்சரில் உங்களுக்கு போடக்கூடியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, டேக் கேர், பாய்.